நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. காவேரி வந்து ஆபீஸ்ல சைன் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து தாத்தா இருந்துகிட்டு, என்ன காவேரி சைன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டியா? ஆமா தாத்தா, நான் சைன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, இந்த தாத்தா வந்து நமக்கு எவ்வளவோ வந்து அட்வைஸ் பண்ணாரு, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா தாத்தாவே இப்ப வந்து கேக்குறாரு, என்னால வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு, தாத்தா எனக்கு வேலை இருக்கு, நான் மேலே ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கங்காவுக்கு கால் பண்ணிட்டு, அக்கா விஜய் வந்து ஆபீஸ் என்னை கூட்டிட்டு போனாரு, அங்க போனதுக்கு அப்புறம் வக்கீல்லாம் வந்திருந்தாங்க, என்கிட்ட அந்த கான்ட்ராக்ட்ல சைனும் வாங்கிட்டாங்க, எப்படியும் விஜய் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றதுக்குள்ள நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம்னு நினைக்கிறேன். காவேரி ஒரு நிமிஷம் இரு, கண்டிப்பா விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாரு. அந்த கான்ட்ராக்ட்னு சொல்றியே, அதை வந்து நீ ஃபுல்லா படிச்சு பாத்தியா? நீ படிச்சு பார்க்காம சொல்லக்கூடாது. கண்டிப்பா அது வந்து கான்ட்ராக்டா தான்க்கா இருக்கும், வேறலாம் என்ன இருக்க போகுது. அக்கா எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா, இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நான் கிளம்பி வரேன். காவேரி அங்க போனதுக்கு அப்புறம் காவேரி அவங்க அம்மா வந்து, இந்த மாதிரி நாங்க வீடு காலி பண்றோம், வீடு வந்து எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது, குமரனும் கங்காவும் வெளியில இருந்து தானே பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. காவேரி வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.